Hi friends, welcome to our channel Mrs. Priya Ram. இன்னைக்கு வந்து நம்ம கோல்டுக்கான ஹோம் ரெமெடிஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன கொடுக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம சளி காய்ச்சல் குழந்தைங்களுக்குன்னு இல்லை நம்மளுக்கே ஆனாலும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் வந்துட்டு நம்ம வாய் வழியாக எதுவும் கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எக்ஸ்டர்னல் ரெமெடிஸ் பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு உரமருந்து கொடுக்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா இல்லை பெரியவங்க கிட்ட கேட்டு அதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சளி காய்ச்சல்னு இல்லை, உடம்புல வந்து எந்த தொந்தரவுமே அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அளவு கரெக்டாக கொடுக்கணும். சரியான கைடன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணிடாதீங்க, வேண்டாம். இப்போ நம்ம என்னென்ன ரெமெடிஸ்ன்னு பார்க்கலாம். நல்லா சுத்தமான ஒரு பெரிய கரண்டி எடுத்து அதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அது அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். அது ஹீட்டாக ரொம்ப புகை வந்துடக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணி வெளியே எடுத்துடணும். ஹீட் ஆனது வெளியே எடுத்துட்டு அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக சாமிக்கு ஏற்றுவோம்லாம் அந்த கற்பூரம் எடுக்காதீங்க, பச்சை கற்பூரம் தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு அது வாயில் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பச்சை கற்பூரம்னா அது எடிபிள் தான், அது ஒன்றும் ஆகாது. இதுவே நார்மல் கற்பூரம் நம்ம தேய்ச்சி விட்டு அவங்க வாயில் எப்படி வச்சுட்டாங்கன்னா ஃபிட்ஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் பச்சை கற்பூரம் தான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ரெடி பண்ண எண்ணெயை குழந்தைங்களோட நெத்தியில், காதுக்கு பின்புறத்தில், கழுத்தில், நெஞ்சில், முதுகு பகுதி, காலில் இதெல்லாம் வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போது எடுத்து லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெத்தலை எடுத்து நல்லெண்ணெய் விளக்கில் லைட்டாக வாட்டி, ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக வாட்டி குழந்தைக்கு, ஏன்னா பேபிஸோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், லைட்டாக வாட்டினதையும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோம்ல நெஞ்சு மேலே அந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அது மேலே வந்து அந்த வெத்தலையை வச்சுருங்க. இது வந்து நல்லா நெஞ்சு சளி பிடிச்சிருந்ததுன்னா நல்லா நெஞ்சு சளியை கரைச்சிரும். ஒரு வடைச்சட்டியில் 4 ஸ்பூன் ஓமம், 2 பல் பூண்டு தட்டி நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க, கருக விட்டுறக்கூடாது. இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டி வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் அப்படியே ஒத்துற மாதிரி கொடுத்தெடுக்கலாம். அப்புறம் அதை வந்து குழந்தைங்க பக்கத்தில் வச்சு அவங்க இன்ஹேல் பண்ணுற மாதிரி அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு போகணும். அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா மூக்கடைப்பு இருந்தால் கூட இது சரி பண்ணிடும். ஒரு டிராப் அளவுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்க அதை இன்ஹேல் பண்ண அவங்களுக்கு மூக்கடைப்பு இருந்தாலும் ரிலீஃப் ஆகும், சளியும் சீக்கிரம் சரியாயிடும். தைல இலை கிடச்சதுன்னா அது தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பேபி இருக்க ரூமில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஆவி வந்துட்டு அவங்க இன்ஹேல் பண்ணும்போது சளி கரைஞ்சிரும். அதே மாதிரி மூக்கடைப்பு இருந்தால் அது கூட சரியாயிடும். ஒருவேளை தைல இலை இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் கூட ஒரு ட்ராப்பு தண்ணியில் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட், வீட்டில் இருக்க மஞ்சத்தூள், 2-3 கிராம்பு, புதினாவில் கொஞ்சம் அதை போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை கூட பேபி இருக்க ரூமில் வைக்கலாம். இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் ரெமெடிஸ். இதில் வந்து இந்த கோகோனட் ஆயிலில் பச்சை கற்பூரம் போடலாம், அது பெரியவங்களுக்கு கூட செய்யலாம், நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். அடுத்து இன்டர்னல் ரெமெடிஸ் என்னென்னு பார்க்கலாம். 10-15 துளசி இலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்ட வச்சுக்கோங்க. 7 மாதம் குழந்தைன்னா அதுலேருந்து 1 ml இல்லைனா 2 ml அந்த அளவுக்கு கொடுக்கலாம். ஏஜை பொறுத்து இந்த மாதிரி அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தை அந்த மாதிரினா டைரெக்டாக துளசியவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இடித்து சாறு எடுத்துக்கூட அந்த சாறு ஒரு 4-5 ட்ராப் கொடுக்கலாம். அடுத்து கற்பூரவள்ளி இலை, இதை வந்து துளசி மாதிரியே நான் பாயில் பண்ணியும் கொடுக்கலாம், சாறு எடுத்து கூட கொடுத்துக்கலாம். ஒரு 1.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்களால மென்று சாப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு துளசி கற்பூரவள்ளியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டைரெக்டாக அப்படியே சாப்பிடக்கூடிய கொஞ்சமான அளவுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நல்லா மென்று சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிராம்பு கூட கொடுக்கலாம். கிராம்பு வந்து நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லது. ட்ரை காஃப் இருக்கவங்களுக்கு உலர்ந்த திராட்சை கூட கொடுக்கலாம், அதோட சாறு வந்து ட்ரை காஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு சிட்டிகை மிளகுத்தூளை தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்கள நாக்கில் வச்சு விட்டா இருமல் கண்ட்ரோல் ஆகும். இது பெரியவங்களும் ட்ரை பண்ணலாம். பெரியவங்க டைரெக்டாக மிளகை இடித்து தேனில் கூடி கலந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு அப்படி கொடுத்தா அது தொண்டையில் மாட்டும், அதனால நல்லா பவுடராக கொடுங்க.
அடுத்தது மிளகு பால். இதுக்கு வந்துட்டு நீங்கள் மிளகு தூளாக போடாமல் மிளகை வந்து இடித்து அதை பாலில் போட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து கொதிக்க விட்டு அதை வடிகட்டி கொடுங்க. மிளகுத்தூளை விட இது இடித்து போடுறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது ஒரு கஷாயம் தான். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 10 துளசி இலை, சின்ன கற்பூரவள்ளி இலை 1, பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கங்க, ஒரு வெத்தலை, 2 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு கிராம்பு, ஒரு கொத்து வேப்பங்குழுந்து. வேப்பங்குழுந்து வந்து உருவி போட வேண்டாம், காம்போடையே போட்டுருங்க. அரைப்பல் பூண்டு இடித்து சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் வந்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆனதும் வடிச்சு எடுத்துக்குங்க. கஷாயத்தை வடிச்சு எடுத்ததும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 2 வயசு குழந்தைன்னா ஒரு 10 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஒரு 2.5 வயசு அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு 1/4 டம்ளர் அந்த மாதிரி கொடுக்கலாம். பெரியவங்கன்னா 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளருக்கு எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் சளி பிடிச்சாதான் கொடுக்கணுங்கிறது இல்லை, நார்மலாக இருக்கும்போது கூட மாதத்துக்கு 2 டைம் கொடுக்கலாம். இது வந்து நல்லா பசி எடுக்கும், வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம் எதுவும் வராது. அப்புறம் வேப்பங்குழுந்து போட்டிருக்கோம், அதனால வயிற்றில் பூச்சி இருந்தால் அது கூட சரியாயிடும். இந்த ஹோம் ரெமெடிஸில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ 6 மாதம் வரைக்கும் குழந்தை இருக்கவங்க வந்துட்டு இந்த இன்டர்னல் ஹோம் ரெமெடிஸில் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணால் அதுலேருந்து கூட அவங்களுக்கு சளி கம்மியாகும். இப்போ சொன்ன இன்டர்னல் ரெமெடிஸ், எக்ஸ்டர்னல் ரெமெடிஸ் ரெண்டுமே வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் அளவு வந்து ஜாஸ்தி போயிடக்கூடாது, கரெக்டான அளவாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது, என் குழந்தைக்கு கொடுக்கறது தான். ஆனால் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிடணும். இது வந்து நம்ம வீட்டு வைத்தியம் எதுவோ இதை நம்ம சைடில் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.